வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலன். இப்ப 2 பாவத்துக்கு அதிபதியா இருந்து ஒண்ணு நல்ல பாவம், இன்னொன்னு தீய பாவமா இருக்கே சார். இதுக்கு என்ன பண்ணணும்? எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, மேஷம் 1ஆம் பாவம், விருச்சிகம் 8ஆம் பாவம், ரிஷபம் 1ஆம் பாவம், துலாம் 6ஆம் பாவம். இப்படி இருக்கிறப்ப எப்படி சார் சரி பண்றது? இது மகர ராசிக்கும் பொருந்துமா? 12 என்ன சார் செய்யறது அப்படின்னு கேட்பாங்க. உண்மையை ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. ரெட்டை ராசியாக இருந்தாலும் அந்த கெட்ட பாவத்துல ஒரு நல்ல கோள் போய் நின்றுச்சுன்னா அது நல்ல பலனை தான் தரும். அதனால பாவ ரீதியாக அது கெட்டு போயிருந்தாலும் அந்த கெட்ட பாவத்தில் நல்ல கோள்கள் இருக்கப்ப பலன்கள் கலப்பு பலனாகி நட்பலனை ஏற்படுத்திடும். அதனால முதல்ல பயப்பட வேண்டாம். 2வது, இது ஒரு பாவம் நல்லா இருக்கு, ஒரு பாவம் நல்லா இல்லைன்னா 2 குணமும் அவங்களுக்கு இருக்குமான்னா அந்த பாவ தொடர்புல போய் அவன் நிற்கும் போது இருக்கு. அவன் எந்த பாவத்துல இருக்கா, என்ன செயல்படுறான், அந்த அடிப்படையில அப்படியே பலனை சொல்லணும். லக்னாதிபதினா லக்னாதிபதி 2ல், அஷ்டமாதிபதினா அஷ்டமாதிபதி 2ல், அந்த அடிப்படையில பலன் சொல்லும் போது பலன் நல்லா இருக்கும். உடனே மேஷ லக்னம், அவன் லக்னாதிபதி 1 8 அவன் மிகப்பெரியதா கெடுப்பான் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏற்புடையதா இல்ல. அந்த மாதிரி கெடுத்து போய் பலன்களை கெடுத்து விட்டுறாரு. இரட்டை அதிபதியாக இருந்தாலும் அவர்கள் அந்தந்த பாவத்துக்கு என்ன அடிப்படையில செயல்படுவாங்கன்னு பார்த்து பலன் சொல்லணும். பயப்பட வேண்டியதில்லை. நன்றிங்க.